லிவிங் ரூம் ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் மேகசின் மாதிரி ஃபீல் ஆகுறதுக்கு ஏதோ ஒன்று குறையுதேன்னு நினைக்கிறீங்களா? 9 out of 10 டைம்ஸ் அது லைட்டிங்காக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் வால்ஸுக்கு பர்ஃபெக்டான கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கலாம், ஃபர்னிச்சரை பார்த்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் ரைட் லைட்டிங் இல்லைன்னா ப்ராப்பராக ஷோகேஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு கோசி வைப்ஸ் வேணும்னாலும் இல்லை மாடர்ன் ஏஸ்தெட்டிக்ஸ் வேணும்னாலும் அதுக்கு பெஸ்ட்டாக எப்படி லைட் சூஸ் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பை த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்கள் லிவிங் ரூமை எப்படி ஷைன் பண்ண வைக்கலாம்னு நீங்கள் பார்க்கலாம். லைட்டிங்னு வந்தால் அதில் மெயினாக 3 டைப்ஸ் இருக்குது. இந்த டைப்ஸை நீங்கள் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரூம்க்கு அதை எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆம்பியன் லைட்டிங். உங்கள் லிவிங் ரூமோட ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் லைட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஆம்பியன் லைட்டிங் தான். சாண்ட்லியர், ஃப்ளஷ் மவுண்ட் சீலிங் லைட்ஸ், பெண்டன் லைட்ஸ், இந்த மாதிரி ஏவனாக இலுமினேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் நம்ம ஆம்பியன் லைட்டிங்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு வார்ம் டெம்பரேச்சர் இருக்க மாதிரியான லைட்டிங் சூஸ் பண்ணால் அது ஒரு வெல்கமிங் அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் டாஸ்க் லைட்டிங். ப்ராக்டிக்கலா இது உங்களுக்கு எந்த லைட் தேவைப்படுதோ அங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சைட் டேபிள்ல யூஸ் பண்ற டேபிள் லைட், அண்டர் கேபினெட் லைட், இதெல்லாம் இந்த கேட்டகரியில தான் வரும். இது உங்க ஸ்பெசிபிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு கான்சென்ட்ரேட்டடா லைட் ப்ரொவைட் பண்ணும். தேர்ட் ஆக்சென்ட் லைட்டிங். இது உங்க ரூமுக்கு ஒரு டெப்த் ஆட் பண்றதுக்கும் இல்ல ஒரு ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸை ஹைலைட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்இடி ஸ்ட்ரிப்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணலாம். சூசிங் த ரைட் லைட் ஃபிக்சர். உங்கள் லிவிங் ரூமுக்கு லைட் ஃபிக்சர்ஸ் சூஸ் பண்ணும்போது அது உங்களோட ஸ்டைல், ஃபங்க்ஷனாலிட்டி, ப்ராக்டிகலிட்டி இந்த 3 திங்ஸை பேலன்ஸ் பண்ணுதான்னு பார்க்கணும். அப்படி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எப்படி சூஸ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டைல். உங்களுக்கு ஸ்லீக் அண்ட் மினிமலிஸ்டிக் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா குரோம் ஆர் பிளாக்ல ட்ரை பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் ஆப்ஷன்ஸில் வேணும் அப்படின்னா பிராஸ், பிரான்ஸ் ஆர் ஈவன் மிக்ஸ்டு மெட்டீரியல்ஸ் வித் வுட்ல கூட ட்ரை பண்ணலாம். பட் இது உங்கள் ஓவரால் டிசைனை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் சைஸ் அண்ட் ஸ்கேல். நீங்கள் சீலிங் ஃபிக்சர்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லிவிங் ரூமோட லென்த் ப்ளஸ் வித் இன் ஃபீட்டில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அந்த ஃபிக்சரோட டயாமீட்டர் இருக்கணும் இன் இன்ச்சர். இதுவே டேபிள் லேம்ப்ஸ்ன்னு வந்தால் லைட் 1.5 டைம்ஸ் அந்த டேபிளோட ஹைட்டில் இருக்கணும். அண்ட் நீங்கள் உட்காரும் போது அதோட ஷேட் உங்கள் ஐ லெவலில் இருக்கணும். ஃப்ளோர் லேம்ப்ஸ் யூஸ்வலி 5 to 6 ஃபீட்டில் இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட். உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஹை அண்ட் ஃபோக்கல் பீசஸ் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் எனர்ஜி எஃபிஷியன்ட் எல்இடிஸ் யூஸ் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் அது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷனாக இருக்குது. லைட் பல்ப் செலெக்ஷன்ஸ். லைட் ஃபிக்சர்ஸ்க்கு லைட் அண்ட் பல்ப்ஸ் நிறைய டைப்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, உங்களுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு இப்போ பார்க்கலாம். எல்இடி பல்ப்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு லாங் லாஸ்டிங் எனர்ஜி எஃபிஷியன்ட் ஆப்ஷன்ஸ். ஹாலோஜன் பல்ப்ஸ் ஆர்ட் ஒர்க்ஸ் அண்ட் டெக்கர்ஸை ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு வார்ம் அண்ட் பிரைட் லைட் கொடுக்கும். ஸ்மார்ட் பல்ப்ஸில் நீங்கள் அதோட பிரைட்னஸ் அண்ட் கலர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர் ஈவன் உங்கள் ஃபோனில் இருந்து கூட அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வென் இட் கம்ஸ் டு கலர் டெம்பரேச்சர், வார்ம் ஒயிட் லைட் ஒரு இன்வைட்டிங் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணும். கூல் ஒயிட் லைட் ஒரு நியூட்ரல் லைட்டை கிரியேட் பண்ணும். இதை நீங்கள் டாஸ்க் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரைட் கிளியர் டே லைட் டெம்பரேச்சர் உங்கள் லிவிங் ரூமில் ஹை விசிபிலிட்டி தேவைப்படுற ஏரியாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரைட்னஸ் லெவல்ஸ் பார்ப்போம். உங்கள் லிவிங் ரூம் ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸாக இருக்கணும்னா 1500 to 3000 லூமன்ஸ் ஆஃப் டோட்டல் லைட்டிங் இருந்தால் போதும். உங்கள் ரூமோட சைஸ் அண்ட் டைப் ஆஃப் லைட்டிங்கை பொறுத்து இது வேரியாக சான்சஸ் இருக்கு. 1000 to 2000 லூமன்ஸ் ஆஃப் ஆம்பியன் லைட்டிங்கும் 400 to 800 லூமன்ஸ் ஆஃப் டாஸ்க் லைட்டிங்கும் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ்டு லிவிங் ரூம்க்கு ஐடியலா இருக்கும். ரூம் ஸ்பெசிபிக் கன்சிடரேஷன்ஸ். என்னதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் இருந்தாலும் உங்களோட ரூம்க்கு ஸ்பெசிஃபிக்கா அது எப்படி சூட் ஆகுதுன்னு நீங்க பார்க்கணும். உங்க ரூம் ஸ்டாண்டர்ட் சைஸை விட சின்னதா இருந்தா நீங்க சீலிங் லைட், வால் மவுண்டட் ஃபிக்சர்ஸை யூஸ் பண்ணலாம். லார்ஜ் ரூம்ஸா இருந்தா நீங்க சாண்டிலியர், ஃப்ளோர் லேம்ப் அண்ட் டேபிள் லைட்ஸ் மாதிரியான ஆப்ஷன்ஸை நீங்க எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுவே ஹை சீலிங்ஸ் இருக்கிற ரூமா இருந்தா அந்த வெர்டிகல் ஸ்பேஸை ஃபில் பண்ண டால் ஃப்ளோர் லேம்ப் அண்ட் லார்ஜ் பென்டன் லைட்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். உங்க ரூம்ல நேச்சுரல் லைட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க அதை காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரியான டிம்மர்ஸ் அண்ட் வார்ம் ஒயிட் பல்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்க ரூம்ல லிமிடெட் நேச்சுரல் லைட் தான் கிடைக்கும் அப்படின்னா நீங்க கூலர் பல்ப்ஸ் அண்ட் ரெஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணலாம் டு பிரைட்டன் தி ஸ்பேஸ். நீங்க உங்க லைட்டிங்கை
லேயர்டாக யூஸ் பண்ணிங்கன்னா வித் ஆம்பியன் டாஸ்க் அண்ட் ஆக்சன்ட் லைட் அந்த ஸ்பேஸை நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு சூட் ஆகுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்மார்ட் பல்ப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதை உங்கள் ஃபோனில் இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ரோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது வரைக்கும் லைட்டிங்கில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, எந்த ஸ்பேஸ்க்கு எந்த மாதிரி லைட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ட்ரைட் அண்ட் டெஸ்டட் டிப்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லி டிம்மர். உங்கள் ரூமோட பிரைட்னஸை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு டிம்மர் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸாக இருந்தாலும் பர்ஃபெக்டான ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுவே ஸ்மார்ட் டிம்மர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ஒரு ஆப் ஆர் வாய்ஸ் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், நிறைய பேர் பண்ணுற காமன் மிஸ்டேக். உங்கள் ரூமுக்கு பிரைட் அண்ட் சாஃப்ட் லைட்டை பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணுங்க. பிரைட் லைட்டை மட்டுமே அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அது ஓவர் இலுமினேட்டிங்காக பார்க்க நல்லாவே இருக்காது. ஆல்சோ உங்கள் ஸ்பேஸ்க்கு ஏற்ற சைஸில் ஃபிக்சர்ஸ் சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்மால் ரூம்க்கு ஹியூஜ் சாண்டிலியர் யூஸ் பண்ணாலும் அது நல்லாவே இருக்காது. நீங்கள் உங்கள் லிவிங் ரூமில் ரீடிங் நூக்ஸ் மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்க்கு ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் விட்டுருந்தீங்கன்னா அதுக்கு டாஸ்க் லைட்டிங் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த பெஸ்ட் லைட்டிங் ஃபார் லிவிங் ரூம் கான்செப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். என்னதான் நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தாலும் உங்களோட இன்டீரியர் டிசைனர் கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு டிசைட் பண்ணுறது நல்லது. இன்டீரியர் பற்றி இதே மாதிரி நம்மளோட இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சைடில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க வீட்டுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் சுபா.